ஜால் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேரம் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பல அன்புள்ளங்கள் கேட்டுக்கங்க பால் விடாமல் இறைச்சி கறி காய்ச்ச போகிறோம். வாங்கோ பார்ப்போம். இறைச்சி கழுவி வெட்டி வச்சுருக்கிறோம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கிறோம். தக்காளி பழம், வெங்காயம், பச்சை மிளகாய், தயிர், இது கருவாய், ஏலம், கிராம்பு. நான் இப்போ கறிகளுக்கு அரைச்சி கூட சொல்லியிருக்கிறேன். அதை காய வச்சு அரைச்சி வச்சுருக்கிறேன். மிளகு, பெருஞ்சீரகம், இது ஜால் சமையல் மிளகாய்த்தூள், நல்லெண்ணெய். வாங்கோ இப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ இதுக்குள்ளே இறைச்சி, பச்சை மிளகாய், இஞ்சி, உள்ளி, தயிர், 3 கரண்டி போடுங்கோ. இது 1/2 கிலோ இறைச்சி, 3 கரண்டி போடுங்க. உப்பு போடுங்க. இப்போ நாங்கள் சமைக்கிறதுக்கு முதல் இதை நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே மூடி வைப்போம். இது பால் விடாமல் இந்த கறியை நாங்கள் காய்ச்ச போகிறோம். இது நல்லா இப்படியே மூடி 1/2 மணி நேரம் வச்சுக்கோ. இப்போ நாங்கள் இதை அடுப்பை பற்ற வச்சாங்கால நாங்கள் இறைச்சி ஊற வச்சுருக்கிறோம். இப்போ நாங்கள் இது சட்டியை காய வைப்போம். இதுக்கு நாங்கள் நல்லெண்ணெயை விடுவோம். நீங்கள் சமைக்கிற நாங்கள் நல்லெண்ணெய் விடுறபடியாக நல்லெண்ணெயை விடுறோம். கொஞ்சம் வெங்காயத்தை பொரிச்சு எடுக்க போகிறோம். இதையும் நாங்கள் நல்லா கொஞ்சம் முருகை பொரிச்சு எடுத்து அந்த இறைச்சியோட பிசைஞ்சு வைக்கணும். அதாவது முருகை இதில் கொஞ்சம் உப்பை போட்டோம்னா கெதியாக முருகம். கெதியாக இதண்டோணுமெண்டா கொஞ்சம் உப்பு போடணும். கெதியாக வதங்கணுமெண்டா கொஞ்சம் உப்பு போடணும். மூடி விடுங்க. கெதியாக பொரிகிறதுக்காக மூடி விட்டு நாங்கள் இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம். சிவந்து கொண்டு வருது. இன்னும் கொஞ்சம் நல்லா சிவக்கட்டும். 2-3 தரம் கிளறி விட்டு நான் நல்லா சிவந்தோடனே இதை எடுத்து அந்த இறைச்சிக்குள்ளே போட்டு பிணைப்பி செய்வோம். இன்னும் கொஞ்சம் சிவக்கட்டும். இது நல்லா மூழ்கிட்டுது. இதை நான் இப்போ எடுத்து இந்த இறைச்சியோட சேர்க்க போகிறேன். இதில் இருக்க எண்ணெயை வடித்து எடுங்கோ. இதையும் நல்லா பிசைஞ்சு இதை இப்படி வச்சுட்டு நாங்கள் இங்கே எண்ணெய் கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் எண்ணெயை இதுக்குள்ளே விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயை விடுவோம். இதுக்குள்ளே கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடுவோம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை சொல்ல மறந்துட்டேன். இதுக்கெல்லாம் வெங்காயம் போட போகிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இதுக்கெல்லாம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் வதங்க விடுவோம். இதுக்குள்ள கொஞ்சம் உப்பை போட போகிறோம். கொஞ்சம் வதங்குறதுக்கு அரை மணி ஊற வச்ச இறைச்சியில் இந்த வெங்காயத்தை போட்டு நாங்கள் இதையும் இதோடு சேர்த்து நல்லா பிசைய போகிறோம். பிசைஞ்சு அந்த வெங்காயங்கள் எல்லாம் வதங்கு மட்டும் இதை விடுவோம். இது ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட திரும்ப ஊற போட்டு இதையும் இப்படியே மூடி அதுகள் வதங்கு மட்டும் அந்த வெங்காயம் அதுகள் வதங்க 1/4 மணி நேரத்துக்கிட்ட செல்லும். அது மட்டும் திரும்ப ஊறட்டும். இதை மூடி புறம்பா வைப்போம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நாங்கள் இதில் இந்த தக்காளியை போட போகிறோம். இது 3 பெரிய தக்காளி நறுக்கி வச்சோம். 3 தக்காளி வெட்டி வச்ச நாங்கள் இப்போ வதக்கி பார்ப்போம். காணாட்டி அதையும் போடுவோம். இதையும் போட்டு விடுவோம். இந்த தக்காளி நல்லா மசியணும்.
இது நாங்கள் இப்படியே நல்லா அந்த தக்காளி கரையும் மட்டும் மூடி விடுவோம். நல்லா தக்காளி கரையட்டும். இதை திறந்து பார்ப்போம். தக்காளி நல்லா கரைஞ்சிக்குது. இப்போ நாங்கள் இதுக்குள்ள நல்லா ஊறின இறைச்சியை போட போகிறோம். நல்லா ஊறின இறைச்சியை இதுக்குள்ள போட போகிறோம். ஒரு கக்கில் விட்டு பெஞ்சு தூக்கி போடுவோம். எல்லாத்தையும் ஊற்றி இதில் ஊறின தண்ணியிலையும் ஊற்றி விடுவோம். இதை இப்படியே மூடி விடுவோம். நல்லா பிரட்டி போட்டு கொஞ்ச நேரம் இது அவியட்டும். இந்த தண்ணியெல்லாம் மூடி அவியட்டும். இது இப்படியே எல்லாத்தையும் போட்டு நல்லா பிரட்டி மூடி விட போகிறோம். கொஞ்சம் இறைச்சி அவிச்சு தண்ணி விடும். தண்ணி விடக்குள்ள தூளதுகள் போடுவோம். மூடி விடுவோம். நாங்கள் திறந்து பார்ப்போம். இது நாங்கள் சும்மா இறைச்சி கறி போட்டால் தண்ணி வற்றும். இது முழுக்க வற்றாது. இந்த தக்காளி பழம் தயிர் அதுகள் போட்டபடியா தண்ணியல் வற்றாது. இப்போ நாங்கள் இதுக்குள்ள தூளும் உப்பு அதுகளாக போடுவோம்னே எங்களை ஜால் தூள் 3 கரண்டி போடுறோம் நாங்கள் ஒரு கறிக்கு. இது தனி மிளகாய் தூள் இல்லை, எல்லாம் கலந்தபடியாக கணக்க மாதிரி தெரியும் அவருக்கு. நல்லா பிரட்டி விட்டுட்டு உப்பு போடணும். இப்போ நாங்கள் எங்களுக்கு போட்ட தூள் காணும். நாங்கள் உப்பை போட போகிறோம். உப்பு அளவாக கையால் பார்த்து போடுங்க. காணும். இதுக்கு நாங்களும் கொஞ்சம் தண்ணி விட போகிறோம். இந்த தூள்கள் அதெல்லாம் வடிவாக வீரத்துக்கு ஒரு காவாசி ஊடி விடையில சொட்டு விட்டுட்டு இனி மூடி விட போகிறோம். துறக்கிறையில் இப்படியே மூடி இறைச்சி எல்லாம் அவிய விட போகிறோம். நல்லா பிரட்டி உப்புத்தூள் காணுமோண்டு வேறுங்கோ. இப்படியே கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் கூட்டி விடுங்கோ. இவ்வளோ நேரம் குறைஞ்ச நேரத்தில் செய்த நாங்கள் இதை கூட்டி விடுவோம். நல்லா அவிஞ்சு கொஞ்சம் பத்தட்டும். இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம். இப்போ தூள் வைக்கலாம் போயிடுச்சுது. நாங்கள் இது நல்லா ஒரு கிளறி போட்டு இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா இது இறைச்சி அவிஞ்சிருக்கும். இப்போ இந்த துண்டை எடுத்திங்கன்னா இந்த இறைச்சி அவிஞ்சிட்டும். இதுலேயும் நாங்கள் இப்படியே வடிவாக இருக்கா பிராட்டி போட்டு மெல்லிய நெருப்பில் இப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு திறக்க மாட்டோம். மூடி விட போகிறோம். 10 நிமிஷம் மூடணும். நீங்கள் மெல்லிய நெருப்பில் இடையில ஒருக்கா திருப்பி விடுங்கோ. வாங்கோ. இப்போ நாங்கள் 5 நிமிஷம் இந்த மெல்லிய நெருப்பில் விட்டு நாங்கள் இனி ஒருக்கா மற்ற பக்கம் திருப்புவோம். மற்ற பக்கம் திருப்பி அதுலேயும் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு இப்போ இது என்ன செய்கிறான்னு பார்ப்போம். அப்படியே மூடி விடுங்க. இன்னொரு 5 நிமிஷம் மட்டும் இப்படியே இருக்கட்டும். வாங்கோ. இப்போ மற்ற பக்கம் திருப்பியும் 5 நிமிஷம் ஆச்சு. இனி நாங்கள் இதுக்கு போட வேண்டியதெல்லாம் போட்டுட்டு நிப்பாட்டுவோம். இதுக்குள்ள நாங்கள் ஒரு அரைக்கரண்டி மிளகுத்தூள் போடுவோம். மிளகுத்தூள் போட்டு நல்லா பிரட்டிட்டு நல்லா பிரட்டுவோம். இது நீங்கள் உங்களோட தயிர்ண்ட தேசி தக்காளி பழத்தின் புளிப்பை பார்த்து புளிப்பு குறைவண்டா தேசி புளி விடுங்கோ. இந்த கொஞ்சம் கணக்கான புளியண்டா நீங்கள் தேசி புளி விட தேவையில்லை. இப்போ நாங்கள் அரைக்கரண்டி கருவாத்தூளும் போட போகிறோம்.
கொஞ்சம் போட்டு இதை நல்லா ஒரு பிரட்டிட்டு இப்படியே அடுப்பை நிப்பாட்ட போகிறோம். அடுப்பை மூடி போட்டு அடுப்பை நிப்பாட்டுங்க. இதை நல்லா இந்த கொதி அடங்கு மட்டும் விட்டுட்டு கொதி அடங்குனா பிறகு திறப்போம். வாங்க இப்போ திறப்போம். நிப்பாட்டி நேரம் ஆச்சு பாருங்க. இப்போ நீங்கள் இதை ருசி பார்த்து இந்த புளி தன்மையை பாருங்கோ. புளி தயிரோ தக்காளி பழத்தில் புளி கூட இருந்துச்சுன்னா நீங்கள் தேசி புளி விடாதீங்கோ. எங்களுக்கு பார்க்கல அந்த புளி எங்களுக்கு புளி காணக்கூடியதாக இருக்குது. இதில் தக்காளி பழத்தில் இருக்கிற புளிப்பு நீங்கள் புளிப்பு காணாட்டி தேசிக்காய் புளி விடுங்கோ. இப்போ நாங்கள் இதை எடுப்போம். இதுபடி நாட்டில் இருக்க பல அன்பு உள்ளங்கள் பால் விடாமல் காய்ச்சி காட்டும் கொண்டு கேட்டுக்க இப்படி காய்ச்சினாங்க. இது நாங்கள் இடக்கிட தான் இப்படி காய்ச்சுவோம். இப்படியே மாதிரி செய்து வேறுங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.